ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த கடவுளும் கதையும் இந்த பதிவுல பார்க்க போற கடவுளுடைய பேர் வந்து பார்த்தோம்னா அரவான். அரவான் வந்து பார்த்தோம்னா யாருடைய குல தெய்வம் வந்து பார்த்தோம்னா திருநங்கைகளுடைய முக்கியமான ஒரு குலதெய்வம். அதாவது கூத்தாண்டவர் கோவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவிலுடைய திருவிழாவுடைய முக்கியமான மைய கடவுளே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரவான் தான். அந்த அரவானை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அரவான் வந்து யாருடைய மகன், அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பிறப்பு, அது மட்டும் இல்லாம இவருடைய இறப்பு, அதுவும் வந்து முக்கியம் வாய்ந்தது. அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்து போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரவானுடைய பிறப்பை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அரவான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களுடைய படைத்தலைவன், அதாவது அர்ஜுனன், அவருடைய மகன் தான் வந்து பார்த்தோம்னா இந்த அரவான். எப்படி அவருடைய மகன் வந்து சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களுடைய விதியை மீறந்தனால அவர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவ தேசத்திலிருந்து தண்டனை கொடுத்து அவர் வந்து தள்ளி வச்சிடுறாங்க. அதாவது ஒரு வருஷம் நீங்க வந்து யாத்திரை போயிட்டு வரணும்னு சொல்லிடுறாங்க. இப்படி வந்து அவர் யாத்திரை போக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் வந்து நாகலோகத்துக்கு போறாரு. அங்க அதாவது நாகக்கண்ணி, அதாவது உலுப்பி இருக்காங்க, அந்த நகரத்துக்கு வந்து இவரு போறாரு. அங்க போக்குள்ள பாத்தீங்கன்னா உலுப்பிக்கும் இவருக்கு வந்து காதல் வயப்படுறாங்க. ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டதனால வந்து பார்த்தோம்னா இரண்டு பேர்களுக்கும் பிறக்கிற ஒரு குழந்தை தான் வந்து பார்த்தோம்னா அரவான். அதாவது உலுப்பி வந்து பார்த்தோம்னா வேறொருத்தனுடைய மனைவி, அதாவது அவங்களுடைய கணவர் வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுனால வேறொருத்தருடைய மனைவி அவங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அர்ஜுனன் மேல சபலப்படுறாங்க. சபலப்பட்டு ரெண்டு பேருக்குள்ள பிறக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா அரவான் வந்து பிறக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுனன் என்ன பண்றாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய யாத்திரை தொடரணுன்றதுக்காக அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேடுவ குலத்து பெண், அதாவது நாகக்கண்ணியான அந்த உலுப்பியும் அவருடைய மகன் அரவானையும் பாத்தீங்கன்னா அந்த நகரத்திலே விட்டுட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. உடனே வந்து பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து தாய் வழி மாமனான, அதாவது அரவானுடைய தாய் வழி மாமன் அவருக்கு வந்து தெரிய வருது. தெரிய வந்த உடனே இந்த அரவானை வந்து வெறுக்கிறாரு. அவர் நீ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கிறாரு. உடனே வந்து அரவான் வந்து தன்னுடைய தந்தையகிட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய்கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அதாவது இந்திரலோகத்துக்கு போறாரு. இந்திரன் யாருன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம அர்ஜுனனுடைய தந்தை தான் இந்திரன். அங்க போறாரு. அங்க போன உடனே அதற்கான வழி என்னன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள அதற்கான வழியை வந்து இந்திரன் கூறுறாரு. இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கக்குள்ள அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருஷேஸ்திர போர் நடக்க போகுது. அந்த போருக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது சாமுத்திரிக லட்சணம் பொருந்திய யாராவது ஒருத்தவனை வந்து அந்த போருக்கு முன்னாடி வந்து பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து தகுந்தவர்கள் வந்து 3 பேர். ஒருத்தவர் வந்து கிருஷ்ணன், இன்னொன்னு அந்த பாண்டவர்களுடைய படை தளபதியான நம்மளுடைய அர்ஜுனன், அதுக்கு அடுத்தது அர்ஜுனனுடைய பையனான அரவான். இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை தான் வந்து பலி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. இப்படி முடிவெடுக்குள்ள வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணரையும் பலி கொடுக்க முடியாது, அர்ஜுனனையும் பலி கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா அந்த பாண்டவர்களுடைய போர்ல முக்கியமானவர்கள் இவங்க 2 பேர் தான். அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அரவானை தான் வந்து சூஸ் பண்றாங்க. இவனை தான் வந்து நம்ம வந்து அந்த காளி தேவிக்கு வந்து நம்ம பலி கொடுக்க போறோம். அப்படி பலி கொடுத்தா மட்டும் தான் நம்மளால இந்த குருஷேஸ்திர போர்ல வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிட்டாங்க. இப்படி தீர்மானிக்கக்குள்ள கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து சொல்றாரு, அதாவது அரவான் வந்து உன்னுடைய மகன், அதனால நீ போய் இந்த குருஷேஸ்திர போர்ல வந்து எனக்கு நீ வந்து உதவி புரியன்னு போய் அவன்கிட்ட கேளு, கண்டிப்பா ஒத்துப்பான்னு சொல்றாரு. அப்படி போயிட்டு அர்ஜுனன் வந்து கேட்கக்குள்ள அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரவான் வந்து பார்த்தோம்னா ஒத்துக்கிறாரு. இந்த போருக்கு வந்து ஒத்துக்கிறாரு. இதுல போயிட்டு நான் பலியிடுறதுக்கு நான் பலி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஆனா வந்து பார்த்தோம்னா இந்த களப்பலி, அதாவது இந்த தானாவே ஒரு சுத்தமான ஒரு வீரன் தானாவே முன் வந்து தன்னுடைய உயிரை வந்து மாற்றிக்கணும், அதுதான் வந்து களப்பலி. இந்த களப்பலி நான் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 3 வரம் வேணும்னு மட்டும் கேட்டுறாரு. யாரு? நம்மளுடைய அரவான் வந்து கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணனும் அந்த 3 வரத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. என்ன அந்த 3 வரன்னு பாத்தீங்கன்னா, நான் பலி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அவங்க கூட இருக்கணும், அது முதல் வரம். ஏன்னா நான் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து சாங்கியம் சரங்குகள்லாம் செய்யறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும். இல்ல நான் அப்படியே கல்யாணம் ஆகாம செத்தனா வந்து என்னை அப்படியே தூக்கி போய் புதைச்சிருவாங்க அப்படின்ற காரணத்தினால அவன் அந்த ஒரு வரத்தை கேட்கிறான். அடுத்தது வந்து 2வது வரம் என்னன்னு கேட்கறான்னு வந்து பார்த்தோம்னா, அவன் வந்து ஒரு நல்ல வீரனால தான் நான் வந்து கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த வரத்தையும் வந்து கிருஷ்ணர் கொடுத்துட்றாரு. சரி, 3வது வரத்தை கேளு அப்படின்னு சொல்லக்குள்ள 3வது வரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 18 நாள் குருஷேஸ்திர போர் பாத்தீங்களா, நான் இந்த நடுவுல என்னைக்கு நான் இறந்துட்டாலும் நான் வந்து இந்த 18 நாள் போரையும் வந்து என் கண்ணால நான் பார்க்கணும், அந்த வரத்தையும் வந்து எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இந்த 3 வரத்தையுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து அரவானுக்கு கொடுத்துட்றாரு. இப்ப அரவானுக்கு கொடுத்த உடனே அரவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல் வரத்தை வந்து நிறைவேற்றணும்னா போருக்கு போறதுக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். இப்ப வந்து அவனுக்கு வந்து பார்த்தோம்னா பெண் தேடுறாங்க. எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. யாரு? கிருஷ்ணரும் பீமனும் வந்து தேடுறாங்க. எங்கேயுமே வந்து பொண்ணு கிடைக்கல. அதனால என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. மோகினி அவதாரம் எடுத்து என்ன பண்றாருன்னா நம்மளுடைய அரவானை வந்து திருமணம் செய்யறாரு. திருமணம் செஞ்சு அந்த ஒரு நாள் நைட் ஃபுல்லா அவர் கூடவே இருக்கிறாரு.
அந்த ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருந்துட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அரவானை வந்து அந்த குருஷேஸ்திர போருக்கு வந்து அனுப்புறாங்க. குருஷேஸ்திர போருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவரை வந்து பலியிடணும். அப்படி வந்து பலியிடக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் வந்து பலியிட்டு இறந்துடுறாரு. இறந்த உடனே அடுத்த நாளே வந்து நம்மளுடைய மோகினி வந்து பார்த்தோம்னா விதவை கோலம் போன்றாங்க, அழுகுறாங்க, சாங்கிய சடங்குகள் எல்லாமே செய்யறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூத்தாண்டவர் கோவிலுடைய ஒரு மரபு. எப்படி பாத்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா திருநங்கைகளும் தங்களை வந்து மோகினியாகவும் நினைச்சுக்கிட்டு அரவானுக்கு வந்து தாலி கட்டிக்கிறாங்க. தாலி கட்டினா ஆடலும் பாடலும் சந்தோஷமா அந்த நைட்டு ஃபுல்லா இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த அரவான் இறந்த மாதிரி, அதாவது அரவான் இறந்துடுறாருல, அதே மாதிரி அடுத்த நாள் தன்னுடைய தாலியை அறுத்துட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா அழுகுறாங்க, விதவை கோலம் போன்று அழுகுறாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம கூத்தாண்டவர் கோவில்ல திருநங்கைக்குள்ள முக்கியமான ஒரு வழிபாடா வந்து நடந்துகிட்டு வருது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி நடக்குது. இப்போ நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தோம்னா அதுக்கு வந்து காளி தேவிக்கு வந்து பலியிடுறாங்க. எப்படி பலியிடுறாருன்னா பீமன் அதாவது தர்மன் என்ன பண்றாருன்னா போறாரு, போயிட்டு காளி தேவிக்கு படையல் போடுறாரு. படையல் போடக்குள்ள அங்க வந்து அரவான் வந்து நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாருன்னா தன்னுடைய மார்பு கவசங்கள் எல்லாத்தையும் அழுத்துட்டு தன்னுடைய கையில் இருக்கிற கத்தியை எடுத்து வந்து பார்த்தோன்னா தன்னுடைய உடல் பாகங்களை வந்து கழுத்தை தவிர மீதி எல்லாத்தையும் வந்து 12 துண்டுகளா வெட்டி 32 துண்டுகளை வெட்டி அந்த காளி தேவிக்கு வந்து படையலிடுறாரு. படையலிட்ட உடனே இப்ப வந்து அரவான் வந்து வெறும் தலையோடு மட்டும் எலும்பு கூடுகளாக மட்டும்தான் இருக்கிறாரு. இப்ப வந்து பார்த்தோன்னா அவருக்கான அதாவது களப்பலிக்கானதை அவர் செஞ்சிட்டாரு. அடுத்தது வந்து இவர் வந்து களம் புகுந்து அங்க வந்து எல்லாரையும் வந்து வெற்றி பெறணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு கேட்கவில்லை. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய தாத்தாவான ஆதிசேஷனை நினைச்சு நீ வேண்டிக்கோ, அவர் உனக்கு துணை புரிவாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவர் வேண்டிக்கின உடனே தன்னுடைய தாத்தாவான ஆதிசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு உருவத்துல வந்து இவருடைய சதை இல்லாத உடம்ப ஃபுல்லாவே வந்து சுத்தி வந்து கோத்தனை மாதிரி வந்த உடனே நம்மளுடைய அரவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பழைய உடல் அமைப்பு வந்து கிடைச்சிடுது. பழைய உடல் அமைப்பு கிடைச்ச உடனே அந்த குருஷேஸ்திர போருக்கு வந்து போறாரு. அந்த குருஷேஸ்திர போக்குள்ள முதல் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற முதல் ஒரு அரக்கனை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எதிர்கொள்றாரு. அந்த அரக்கனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுராயுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அரக்கனை எதிர்கொண்டு அவனை வெற்றி பெற்று அவனையும் சாவடிச்சாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா போரினுடைய 1, 2, 3 நாள் சொல்லிட்டு எல்லா நாள்களையும் நம்மளுடைய அரவான் தான் வந்து வெற்றி பெறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போரினுடைய 7வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவந்தி இளவரசர்களை வந்து எதிர்கொள்றாரு. அதாவது விந்தா மற்றும் அணுவிந்தாவுல அவங்க 2 பேரையும் எதிர்கொண்டு அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சாவடிச்சிடுறாரு. அடுத்தது போருடைய 8வது நாள். இந்த 8வது நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வந்து முக்கியமான நாள். ஏன்னா அந்த 8வது நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரவானும் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்த ஒரு நாள். அந்த 8வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா காந்தாரா தேசத்துடைய இளவரசர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரவான் வந்து எதிர்கொள்றாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர். அந்த 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா கயா, கவாக்ஷா, விர்சவா, ஜர்மாவத், அர்சவா மற்றும் அப்புறம் சுகா, இவங்க 6 பேரையும் தான் அவர் எதிர்கொள்றாரு. அந்த 6 பேர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா அதாவது நம்மளுடைய துரியோதனுடைய தாய் வழி மாமன் சகுனியோடைய சகோதரர்கள். இவருக்கு எல்லாருமே இவங்க அத்தனை பேரையுமே வந்து அரவான் வந்து வெற்றி பெற்றுறாரு. அதுல வெற்றி பெற்றவனே 5 பேரை வந்து சாவையும் அடிச்சிடுறாரு. அதுல ஒருத்தவன் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறான். அவன் ஓடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் கோவம் கொள்றான். இந்த விஷயத்தை தெரிஞ்ச நம்மளுடைய துரியோதனன் வந்து பாத்தீங்கன்னா கோவம் கொண்டு என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா அலம்பூசன் என்ற ஒரு அரக்கனை வந்து கூப்பிடுறான். அவனை வந்து பாத்தீங்கன்னா நீ தான் வந்து அரவானை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அரவான் வந்து பாத்தீங்கன்னா மாயக்கலைகளுக்கு கை தேர்ந்தவர். அதே மாதிரி இந்த அலம்பூசனும் வந்து மாயக்கலைகள்ல வந்து கை தேர்ந்தவன். 2 பேருக்கும் சரிசமாவும் வந்து போட்டி நடக்குது. இப்படி வந்து 2 பேரும் போரில் நடந்துட்டே இருக்குள்ள நம்மளுடைய அரவான் என்ன பண்றாருன்னா அலம்பூசனை வந்து துண்டு வெட்டி சுக்குநூறா எரிஞ்சிடுறாரு. அப்படி எரிஞ்சாலும் அந்த அலம்பூசன் வந்து தன்னுடைய மாய சக்தியால திரும்பவும் தன்னுடைய உடம்பை எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைச்சு நம்மளுடைய அரவானை வந்து தாக்குறான். இதை பார்த்த உடனே நம்மளுடைய அரவான் வந்து ரொம்பவும் மிகுந்தவும் பயந்துட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தன்னுடைய நாகர்படை எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி பாம்பு வடிவத்து போல தன்னை வந்து பாதுகாத்துக்கிறாரு. உடனே என்ன பண்றான்னு வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான்னா கழுகு உருவம் எடுக்கிறான். கழுகு உருவம் எடுத்து மேல வந்து தாக்குறான். தாக்கி என்ன பண்றான்னா நம்மளுடைய அரவானை வந்து அந்த 8வது நாள்ல வெட்டி சாகடிச்சு அவன் தலையை மட்டும் எடுத்துடுறாரு. யாரு? அந்த அலம்பூசன் என்ற அரக்கன் எடுத்து கொன்னுடுறான். இது வந்து பாத்தீங்கன்னா 2வது வரத்துக்கான ஒரு வரம். ஏன்னா அலம்பூசன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வீரன். அவனோட தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரவான் வந்து கொல்லப்படுறாரு. இது வந்து கிருஷ்ணர் வந்து அவனுக்கு கொடுத்த 2வது வரத்தையும் வந்து நிவர்த்தி செஞ்சிடுறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3வது வரம் என்ன? இந்த 18 நாள் போர்லயும் வந்து பார்த்தோம்னா அங்க நான் இருந்து 18 நாள் போரையுமே வந்து என் கண்ணால பாக்கணும்னு சொல்றாங்க பாத்தியா, அதான் 3வது நாள். இப்ப வந்து தலைக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு. அந்த தலையை வந்து பார்த்தோம்னா அந்த போருக்கு நடுவுல வச்சிடுறாங்க. வச்ச உடனே அந்த போர் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த தலை அந்த ஃபுல் போரையும் வந்து பார்த்து முடிக்குது. இதுதான் வந்து அவனுடைய 3வது வரம். இந்த 3 வரத்தையுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்தா வந்து நிறைவேற்றி கொடுத்துடுறாரு. இப்படி நிறைவேற்றி கொடுத்த உடனே வந்து பார்த்தோம்னா கூத்தாண்டவர் மரபுல
என்ன நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மகாபாரதத்தில் நடந்த 18 நாட்கள் அந்த போர் இருக்கு பாத்தீங்களா, அதை சித்தரிக்கிற வழிமா தான் அந்த 18 நாட்கள் வந்து கூத்தாண்டவர் கோவில்ல வந்து திருவிழா நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதே 18 நாள் தான் வந்து திரௌபதி அம்மன் கோவில்லையும் வந்து திருவிழா நடக்கும். அந்த அரவான் சிலையை வச்சுதான் அதுலயும் வந்து வழிபடுவாங்க. அரவான் சிலை எப்படின்னா, அந்த போர் 2வது வாரம் அந்த 3வது வாரமான போர் ஃபுல்லா பார்க்கணும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பத்துல அரவானுடைய தலையை வந்து பாத்தீங்கன்னா வச்சு அந்த 18 நாள் திருவிழாவையும் வந்து பாக்குற மாதிரி வந்து இந்த திரௌபதி அம்மனுடைய வழிபாட்டுல வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அரவானில இருந்து எப்படி கூத்தாண்டவர் வந்து தோன்றாரு அப்படிதான் வந்து பார்க்க போறோம். இப்ப பார்த்தோம்னா, இப்ப குவாகம் பகுதியில வந்து கூறுறாங்க, ஒரு மரபு கதையா வந்து கூறுறாங்க, எப்படி அரவானை வந்து நம்ம கூத்தாண்டவர்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்கன்னு எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப போர் நடந்து முடிஞ்சிருச்சு. போர் நடந்து முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்கள் எல்லாரையும் அழைச்சு குறித்து அழிச்சாங்கல்ல, அதை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பெருமை பேசி கொண்டு இருக்கும்போது இந்த போருக்கு வந்து முழுசையும் வந்து வெற்றி எல்லாமே வந்து கிருஷ்ணரை தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அரவான் தலை கிட்ட வந்து கேட்கிறாரு, இந்த போருக்கு வந்து வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டதுக்கு, அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில இருந்த சங்கம் அப்புறம் உங்க கையில இருந்த வாளும் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா பீமனுக்கு வந்து ரொம்ப வந்து கோவம் வந்துடுது. ஏன்னா எளிதில் வந்து அவனுக்கு கோவம் வரும், இது மாதிரி யாராவது ஒருத்தவங்களை புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா. உடனே அவன் என்ன பண்றான்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த தலையை 4 துண்டமா வெட்டி போட்டுருன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து கோவப்படுறான். அது கோவப்படுறதுக்கு பீமன் வந்து இந்த அரவான் தலையை வந்து அழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரவான் தலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கராபரிகான்னு சொல்ற ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆத்துல வீசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ஆணையிட்டாரு. அவரு ஆணையிட்டதுக்கு என்னங்க, அந்த ஆத்துல தூக்கி போட்ட உடனே வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தை, அந்த அரவானுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வடிவம் பெறுது. குழந்தை வடிவம் பெற்ற உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல போயிட்டு இருந்த ஒரு சந்திரகிரி நகரனுடைய ஒரு அரசர், அவர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தைய வந்து எடுக்கிறாரு. அவர் எடுத்து தூக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா குவாகவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுவுது. அப்படி அழுவுனதுனால அந்த இடத்துக்கு பேரே வந்து குவாகன்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து அழைக்கிறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து இவர் வந்து கரபாலன் சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு. ஏன்னா அந்த கரபாரிக்கு ஆற்று உரத்துல தானே எடுத்தாரு, அதனால வந்து கரபாலன் சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறாரு. இப்போ அந்த கரபாலன் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து கொஞ்சம் பெருசாகிறான். பெருசாகக்குள்ள பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வளர்ப்பு தந்தை தானே, தன்னுடைய தந்தையை வந்து ஒரு அசுரன் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ரொம்பவும் தொல்லை கொடுத்தான். அப்படி தொல்லைப்படுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுறான். அந்த அரக்கனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கூத்தசூரன். அந்த அரக்கனுடைய பேரு இந்த கூத்தசூரன் அரக்கனை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரவான் வந்து அழைச்சதுனால நம்மளுடைய திரௌபதி அம்மன் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா காரபாலனா இருந்த அரவானுக்கு வந்து கூத்தாண்டவர்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு, உனக்கு வந்து கூத்தாண்டவர் என்ற பேர்லயே வந்து ஒரு கோவிலே இருக்கும், உன்னை வந்து திருநங்கைகள் வழிபடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவருக்கு வந்து வாழ்த்திட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் வந்து கதை சொல்றாங்க, ஒரு பக்கம் ஒரு கதை வடிவில் சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து சந்திரகிரியினுடைய அரசி தான் வந்து கண்டெடுத்ததுன்னு சொல்றாங்க. இன்னொரு கதை வடிவில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரகிரியினுடைய அரசன் மற்றும் குவாகம் கோவில் பற்றி வந்து எதுவுமே வந்து சொல்லல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த குழந்தையை பத்தி வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா, கூத்தசூரன் இருக்காரு பாத்தீங்களா, கூத்தசூரன் ஒரு அரக்கன் இருந்ததாகவும், அந்த அரக்கன் வந்து பாத்தீங்கன்னா நீரில் பிறந்த ஒருத்தவனால மட்டும்தான் அழிக்க முடியுன்ற வரம் வாங்கி இருக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கிறவனை வந்து எப்படி அழிக்கிறதுன்னு வந்து கிருஷ்ணத்துக்கிட்ட போய் கேட்கக்குள்ள கிருஷ்ணர் என்ன சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அரவான்னு சொல்லிட்டு ஒரு